வணக்கம் மக்களே, உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட வந்திருக்கேன். ஹாரிஸ் ரவுஃப் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சில் பவுண்டரி லைனில் நிற்கும் போது விராட்னு சொல்லி கத்தி மக்கள் அவரை வெறுப்பேற்றின உடனே அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கோளாராகி 6-1 அவங்களே கிளைம் பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவுடைய ஃப்ளைட் ஏஜென்ட்ஸ் 6 அவங்க அடித்து வீழ்த்திட்டாங்க, நம்ம ஒன்றை கூட வீழ்த்தலை அப்படின்றத ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இப்படி அப்புறம் 6-0 சிக்னேச்சர் அந்த மாதிரிலாம் கொடுத்து கோளாறு மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருந்தார். ஆல்ரெடி ஒரு ஃபேன் அடிச்சிருக்காரு போன வருஷம் 2024 ஜூனில். ஹாரிஸ் ரவுஃப் ஹிட் அ ஃபேன் இன் பப்ளிக் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி லைட்டாக கோளாறான ஆள் தான் அவர். ஷாஹிப்ஸாதா ஃபர்ஹானுடைய செலிப்ரேஷன் 50 அடிச்சுட்டு அப்படியே பேட்டை திருப்பி பிடிச்சி மக்களை சுடுற மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தார். செம்ம காமெடியாக இருந்துச்சு. அவர் அவுட் ஆனது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டுக்கிட்டலாம் பறக்க விட்டு கேவலமாக அவுட் ஆனாப்பில். அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்சாமா முஹல்லக் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்கள் பேக் இன் டேஸ் நாங்கள் இந்தியாவை பயங்கரமாக ஜெயிச்சிருக்கோம், நாங்கள் இன்றைக்குமே இந்த மாதிரி பிலோ ஆவரேஜ் டீம் கூட விளையாடவே கூடாது அப்படின்னு நாங்கள் சொன்னதே கிடையாது. அவர் எதுக்கு இந்த மாதிரி சொன்னார்னா, சூரியகுமார் யாதவ் சொல்லியிருந்தார். போன ரீல்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் சூரியகுமார் யாதவ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இதை ரைவல்ரின்னு சொல்லாதீங்க, இட் வில் பி ஏ நார்மல் மேட்ச், அவ்வளோதான், பெரிய ரைவல்ரி ஈக்குவல் கான்டெஸ்ட் அப்படின்னு சொல்லாதீங்கன்னு சொல்லியிருந்தாரு. வசீம் அக்ரம் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருந்தாருங்க. இந்த மாதிரி பாகிஸ்தான் டீமை பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடந்த ஒரு 4-5 வருஷமாக எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இந்தியா பாகிஸ்தான் அவுட் பிளேட் பண்ணுறாங்க. நாங்கள் ஹீரந்தேர் ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஜெயிச்சிருந்தாலுமே ஒரு ஈக்குவல் மேட்ச் இல்லைன்ற மாதிரி அவரே ஒத்துக்கிட்டாரு. ஆனால் அதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த மாதிரி நிறைய கிரிக்கெட் நியூஸ் உங்களுக்கு வேணும்னா, கிரிக்கெட் ஹைலைட்ஸ், கிரிக்கெட் ரிவ்யூஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விட்டுருங்க. உங்களுக்காக நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது.